ஹலோ எவ்ரிவன், இது டிஸ்ட்ரிபியூட்டர் கம்ப்யூட்டிங்ல யூனிட் 2 ஓட 8வது லெக்சர். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காஷல் ஆர்டர், டோட்டல் ஆர்டர். ஸோ ரெண்டுமே என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம், புரியும். ஸோ காஷல் ஆர்டர்னா எப்பயும் போலதான், M1 வந்து காசலி அஃபெக்ட் M2 ஆயிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் M1 தான் ரிசீவ் ஆகணும், அடுத்த M2 ரிசீவ் ஆகணும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், பாருங்க. ஸோ இப்ப நான் சொன்ன மாதிரி M1 காசலி அஃபெக்ட் M2 இப்படி கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெண்டு மெசேஜையுமே ரிசீவ் பண்ற ஒரு ரிசீவர் இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு ரிசீவர் இந்த ரெண்டு மெசேஜுமே ரிசீவ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் M1 தான் ரிசீவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் M2 ரிசீவ் பண்ணணும். இதான் இவங்க சொல்ற கண்டிஷன். ஸோ இது ட்ரூ ஆனிச்சுன்னா காசல் ஆர்டரிங்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் காசலி அஃபெக்டா இருக்கா இல்லையான்னு என்ன எப்படி செக் பண்றதுன்னா, ஸோ இங்க சென்டர் வந்து ஃபர்ஸ்ட் M1 சென்ட் பண்றாங்க, M1 வந்து R1க்கு சென்ட் பண்றாங்க, R2க்கு சென்ட் பண்றாங்க. ஸோ R1ல பாருங்க ஃபர்ஸ்ட் மெசேஜ் ரிசீவ் ஆயிருது. ரிசீவ் ஆன அப்புறம் தான் M2ங்கிற மெசேஜ் சென்ட் ஆகுது. ஸோ M1 வந்து M2 காசலி அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நமக்கு ஒரு கண்டிஷன் M1 காசலி அஃபெக்ட்ஸ் M2 கிடைச்சிருச்சு. ஸோ இப்படி இருந்தா என்ன அர்த்தம், எந்த ஒரு ரிசீவர் M1ஐயும் ரிசீவ் பண்ணி M2 ரிசீவ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் M1 தான் ரிசீவ் பண்ணிருக்கணும், அடுத்துதான் M2 ரிசீவ் பண்ணிருக்கணும். இதான் கண்டிஷன். ஸோ இதுல பாருங்க R2 இந்த ரிசீவர்ல வந்து M1ஐயும் ரிசீவ் பண்றாங்க, M2வையும் ரிசீவ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் M1 தான் ரிசீவ் பண்றாங்க, அடுத்துதான் M2 ரிசீவ் பண்றாங்க. ஸோ இப்படி காசலி ஆர்டர்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்றதான் காசல் ஆர்டர். ரொம்ப சிம்பிள் தானே. ஸோ டெஃபினிஷன் பார்த்துருவோம் இப்ப. ஸோ காசல் ஆர்டர், மல்டிபிள் சென்டர்ஸ் சென்ட் மெசேஜஸ் டு மல்டிபிள் ரிசீவர்ஸ். ஸோ நிறைய சென்டர்ஸ் வந்து நிறைய ரிசீவருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி நிறைய மெசேஜ் சென்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம கரெக்டா ஆர்டர்ல தான் சென்ட் ஆயிருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணணும். ஸோ ஆர்டர் மெசேஜ் டெலிவரி ensures that ஆல் மெசேஜஸ் ஆர் டெலிவர்ட் டு ஆல் ரிசீவர்ஸ் இன் an acceptable ஆர்டர். ஸோ எல்லா ரிசீவருக்குமே கரெக்டான ஆர்டர்ல தான் சென்ட் ஆயிருக்கா இல்லையா என்ஷூர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு தான் நம்ம காசல் ஆர்டரிங் யூஸ் பண்றோம். காசல் ஆர்டரிங் ensures that messages are delivered in an order that preserves the causal relationship between them. ஸோ ரெண்டு மெசேஜுக்கு நடுவில் காசல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெசேஜை நம்ம ஆர்டர் பண்றதுதான் காசல் ஆர்டரிங். ஓகேவா? ஸோ பாருங்க எக்ஸாம்பிளுக்கு, இஃப் சென்ட் M1 happens before send M2. ஸோ மெசேஜ் M2 சென்ட் பண்றதுக்கு முன்னாடி M1 சென்ட் ஆயிருச்சுன்னா தென் எவ்ரி ரெசிபியன்ட் ஆஃப் போத் த மெசேஜஸ், ரெசிபியன்ட்னா வரவுள்ள ரிசீவர் தான். ஸோ ரெண்டு மெசேஜையுமே ரிசீவ் பண்ற ரிசீவர்ஸ் must receive M1 before M2. ஸோ M2க்கு முன்னாடி M1 சென்ட் ஆயிருச்சுன்னா ரெண்டு மெசேஜ் ரிசீவ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் M1 தான் ரிசீவ் பண்ணணும், அடுத்துதான் M2 ரிசீவ் பண்ணணும். இதுதான் காசல் ஆர்டரிங், வேற ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவுதான் காசல் ஆர்டரிங். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் சும்மா தான் இது. இஃப் டூ சென்ட் ஈவெண்ட்ஸ் ஆர் நாட் காசல் ரிலேட்டட், ரெண்டு சென்ட் ஈவெண்ட்ஸ் வந்து காசல் ரிலேட் ஆக இல்லைன்னா தென் த மெசேஜஸ் கேன் பி டெலிவர்ட் இன் எனி ஆர்டர், எந்த ஆர்டர்னாலும் மெசேஜ் டெலிவர் பண்ணிக்கலாம். காசெல்லாம் ரிலேட் ஆயிருந்துச்சுன்னா எந்த மெசேஜ் ஃபர்ஸ்ட் வருதோ அந்த மெசேஜ் தான் ஃபர்ஸ்ட் ரிசீவ் ஆகணும். இவ்வளவுதான் காசல் ஆர்டரிங். ஸோ இதுக்கு ரெண்டு ரூல்ஸ் இருக்கு, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துதான். ஸோ சென்ட் எம்ங்கிறது ஈவென்ட் ஐ, ரிசீவ் எம்ங்கிறது ஈவென்ட் ஜே. ஸோ ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணாதான் அந்த மெசேஜ் ரிசீவ் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈவென்ட் ஐ தான் நடக்கணும், ஈவென்ட் ஜே தான் நடக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஈவென்ட் ஐ கிவ்ஸ் ஈவென்ட் ஜே. ஸோ ஈவென்ட் ஜேக்கு முன்னாடி ஈவென்ட் ஐ நடக்குது, ஈவென்ட் கேக்கு முன்னாடி ஈவென்ட் ஜே நடக்குது. அப்படி இருந்தா கண்டிப்பா ஈவென்ட் கேக்கு முன்னாடி ஈவென்ட் ஐ நடந்திருக்கணும். ஸோ அதானே. ஸோ ஐக்கு அப்புறம் தான் ஜே நடக்குது. ஸோ அது மாதிரி ஜேக்கு அப்புறம் தான் கே நடந்துச்சுன்னா கண்டிப்பா ஐக்கு அப்புறம் தான் கே நடந்திருக்கும். ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ரெண்டு ரூல்ஸ். ஸோ எழுதிட்டு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டோட்டல் ஆர்டர். ஸோ டோட்டல் ஆர்டர் ரொம்ப சிம்பிள், அதை விட சிம்பிளானது. எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ டோட்டல் ஆர்டர்ல எதையுமே நீங்க யோசிக்க தேவையில்ல. ஏதாவது ஒரு ரிசீவர் பாருங்க, அந்த ரிசீவர்ல எந்த மெசேஜ் எந்த ஆர்டர்ல மெசேஜ் டெலிவர் ஆயிருக்கோ அதே ஆர்டர்ல தான் எல்லா ரிசீவர்ஸுமே டெலிவர் ஆகணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு ரிசீவர்ல எந்த ஆர்டர்ல மெசேஜ் டெலிவர் ஆயிருக்கோ அதே ஆர்டர்ல தான் எல்லா ரிசீவர்ஸ்க்கும் டெலிவர் ஆகணும். அவ்வளவுதான். எக்ஸாம்பிளுக்கு R1ல பாருங்க, ஃபர்ஸ்ட் MJ வந்திருக்கு, நெக்ஸ்ட் MI வந்திருக்கு. ஸோ இதே ஆர்டர்ல தான் எல்லா ரிசீவர்ஸுமே ரிசீவ் ஆகணும் மெசேஜ். ஸோ R2ல பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் MJ வரணும், அடுத்துதான் MI வரணும். ஸோ இவ்வளவுதான் டோட்டல் ஆர்டர், வேற எதுவுமே கிடையாது. இதான் டோட்டல் ஆர்டரிங், ரொம்ப சிம்பிள். பாருங்க, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கன்சிஸ்டன்ட் ஆர்டரிங். இதை வந்து கன்சிஸ்டன்ட் ஆர்டரிங்னு சொல்லுவாங்க. இட் ensures that
ஆல் மெசேஜஸ் ஆர் டெலிவர்ட் இன் த சேம் ஆர்டர் டு ஆல் த ரிசீவர்ஸ். எல்லா ரிசீவருக்குமே ஒரே ஆர்டர்ல தான் மெசேஜ் டெலிவர் பண்ணியிருக்கணும். ஸோ மெசேஜஸ் வில் பி ரிசீவ்ட் இன் த சேம் ஆர்டர் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த டைம் ஸ்டம்ப்ஸ். டைம் ஸ்டம்ப்ஸ் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனா மெசேஜ் ஒரே ஆர்டர்ல தான் எல்லா ரிசீவர்ஸ்க்கும் ரிசீவ் ஆகும். இதுதான் டோட்டல் ஆர்டரிங். இதை வந்து கன்சிஸ்டன்ட் ஆர்டரிங்னு சொல்லுவாங்க. ஸோ டயக்ராம் வச்சுக்கோங்க. இதுல ஒரு அல்காரிதம் இருக்கு டோட்டல் ஆர்டர்ல. பாருங்க, 3 phase டிஸ்ட்ரிபியூட்டட் அல்காரிதம். 3 phaseனா 3 phase இருக்கு. இது ரொம்ப சிம்பிள் தான். சென்டருக்கு தனியா, ரிசீவருக்கு தனியா. ஸோ சென்டர்ல ஃபர்ஸ்ட் பார்ப்போம். phase 1 ப்ராசஸ் மல்டிகாஸ்ட் த மெசேஜ் எம் வித் அன் யூனிக் டேக் அண்ட் ஏ டைம் ஸ்டாம்ப் டு த குரூப் மெம்பர்ஸ். ஸோ ஒரு மெசேஜ் நம்ம சென்ட் பண்ண போறோம். சென்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, அந்த மெசேஜ் அதுக்குன்னு ஒரு டேக், சும்மா யூனிக்கா ஒரு டேக் வச்சுக்கிறோம். அடுத்து அதோட டைம் ஸ்டாம்ப். ஸோ இந்த மூணையும் சேர்த்து குரூப்ல உள்ள எல்லா மெம்பர்ஸ்க்குமே மல்டிகாஸ்ட் பண்றாங்க. ஸோ நான் தான் சென்டர், அந்த மெசேஜ் சென்ட் பண்ண போறேன்னா நான் அந்த மெசேஜையும் அதோட டேகையும் அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்டாம்ப் இருக்கும், அதையும் எடுத்துக்கிட்டு குரூப்ல உள்ள எல்லா மெம்பர்ஸ்க்கும் சொல்றேன். சொன்னோடனே அதுக்கு என்ன பண்றாங்கன்னு பாருங்க. phase 2 the group members may respond with a tentative proposal for a revised timestamp. ஸோ உடனே குரூப் மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்க, எனக்கு இந்த டைம் ஸ்டாம்ப் வேண்டாம், வேற ஒரு டைம் ஸ்டாம்ப் வைங்க அப்படின்ட்டு டைம் ஸ்டாம்ப் ரிவைஸ் பண்ற ப்ரொபோசல் கொடுக்காங்க, ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்றேன், phase 3 the process multicast the final time stamp to the group. ஸோ அவங்க சொன்னதை கேட்டு அந்த டைம் ஸ்டாம்ப் அப்டேட் பண்ணணும். எப்படி அப்டேட் பண்ணணும்னா, நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்களே, நிறைய மெம்பர்ஸ் ஆளுக்கு ஒரு டைம் ஸ்டாம்ப் சொல்லியிருப்பாங்க. அந்த டைம் ஸ்டாம்ப்லயே எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதை எடுத்து டைம் ஸ்டாம்ப் அப்டேட் பண்ணிட்டு, ஸோ அந்த ஃபைனல் டைம் ஸ்டாம்பை மறுபடியும் குரூப்ல எல்லாரும் சொல்றேன். இந்த ப்ராசஸ் மல்டிகாஸ்ட் த ஃபைனல் டைம் ஸ்டாம்ப் டு த குரூப். ஸோ இதான் சென்டருக்கு உண்டான 3 phase. இது அப்படியே ரிசீவருக்கு எழுத போறோம். ஸோ ரிசீவர்ல பாருங்க, phase 1 ரிசீவர் ரிசீவ்ஸ் த மெசேஜ் வித் ஏ டென்டேட்டிவ் டைம் ஸ்டாம்ப். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, மெசேஜ் மல்டிகாஸ்ட் மெசேஜ் அதோட ஐடி டைம் ஸ்டாம்ப் நான் சொல்றேன்னு சொன்னேன்னா, அதை அங்க ரிசீவ் பண்றோம்னு எழுதியிருக்காங்க. ரிசீவர் ரிசீவ்ஸ் த மெசேஜ் வித் ஏ டென்டேட்டிவ் டைம் ஸ்டாம்ப். ஒரு டென்டேட்டிவா ஒரு டைம் ஸ்டாம்போட மெசேஜ் ரிசீவ் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரிசீவர் சென்ட்ஸ் த ரிவைஸ்டு டைம் ஸ்டாம்ப் டு த சர்வர். ஸோ எனக்கு இந்த டைம் ஸ்டாம்ப் வேண்டாம், வேற டைம் ஸ்டாம்ப் வேணும்ட்டு அந்த டைம் ஸ்டாம்ப் சொல்லி அதை சர்வருக்கு நான் சென்ட் பண்றேன். நெக்ஸ்ட் phase 3 ரிசீவர் ரிசீவ்ஸ் த ஃபைனல் டைம் ஸ்டாம்ப். ஸோ நாங்க சென்ட் பண்ணோம் என்ன பண்ணுவாங்க, சரின்ட்டு அதை அப்டேட் பண்ணிட்டு ஃபைனல் டைம் ஸ்டாம்பை நமக்கு அனுப்புவாங்க. ஸோ நம்ம ரிசீவர்ங்கிறப்ப ரிசீவர் ரிசீவ்ஸ் த ஃபைனல் டைம் ஸ்டாம்ப், அந்த ஃபைனல் டைம் ஸ்டாம்பை நம்ம ரிசீவ் பண்ணிப்போம். ஸோ இவ்வளவுதான் phase 1, phase 2, phase 3. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதுக்குமே 3 phase டிஸ்ட்ரிபியூட்டர் அல்காரிதம். இதை கேட்டாலும் டோட்டல் ஆர்டர் எழுதிட்டு எழுதிக்கோங்க, இல்லை டோட்டல் ஆர்டர்னு கேட்டாலும் எழுதிக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் காசல் ஆர்டர், டோட்டல் ஆர்டர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். எக்ஸாம்பிள் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க எழுதிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.